சென்னையில் 10 மாத ஆண் குழந்தை 2 சிறுநீரகம் செயலிழந்துள்ள சூழலில் தங்கள் குழந்தையை காப்பாற்ற உதவி செய்ய வேண்டும் என குடும்பமே கண்ணீர் விடும் துயர பின்னணியை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை தண்டையார்பேட்டை பகுதியைச் சேர்ந்த அஜித்குமார் மற்றும் அவரது மனைவிக்கு கடந்த பிப்ரவரி மாதம் அழகான ஆண் குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்த மகிழ்ச்சியில் திளைத்திருந்த குடும்பத்தினருக்கு அடுத்தடுத்து அதிர்ச்சியை கொடுத்தது குழந்தையின் உடல்நிலை. குழந்தை பிறந்த சில நாட்களிலேயே உடல் உபாதைகள் ஏற்பட்டு அவதியடைந்து வந்துள்ளது. இதனால் பதறிய பெற்றோர் தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றபோது பிஞ்சு குழந்தையின் 2 சிறுநீரகமும் செயலிழந்து விட்டதாக அதிர்ச்சி தகவலை தெரிவித்துள்ளனர் மருத்துவர்கள். பாப்பாக்கு ரொம்ப பாதிச்சிருச்சு, இப்போதைக்கு பாப்பா காப்பாற்ற முடியாது அப்படின்ட்டாங்க. இது டயலிஸ் பண்ணாலும் எவ்வளோ செலவழிச்சாலும் செலவு தான் ஆகுமே தவிர பாப்பாவை காப்பாற்ற முடியாது அப்படின்ட்டாங்க. அப்புறம் வீட்டில் வந்து யாருக்கும் ஃபோன் பண்ணி கேட்டதுல மேத்த ஆஸ்பத்திரி போங்க, அங்கே சுகன்யா மேம் இருக்காங்க, அவங்க பார்ப்பாங்க அப்படின்னாங்க. மேம் போய் பார்த்தா மேம் என்ன சொல்லிட்டாங்கன்னா 2 கிட்னியும் போயிடுச்சு, இது மாற்றி தான் வைக்கணும், கிட்னி மாற்றி தான் வைக்கணும், கிட்னி எல்லாம் சரி பண்ண முடியாது, நீங்கள் மாற்றி தான் வைக்கணும், இப்போதைக்கு வேணால் டைலஸ் வேணால் பண்ணலாம், பாப்பா வெயிட் ஆக மாட்டேங்கிறான், வெயிட் உள்ள மாட்டேங்கிறான், அது வாந்தி எத்தினே தான் இப்போ கூட அந்த வாந்தி எத்தினே தான், டைலஸ் பண்ணிருக்கும் போது கூட வாந்தி எத்தினே தான் இருக்கிறான். இந்த செய்தி பெற்றோருக்கு பேரிடியா இறங்க குழந்தையை எப்படியாவது காப்பாற்றிவிட வேண்டும் என போராடி வருகின்றனர். அரசு மருத்துவமனைகளில் போதிய சிகிச்சை தரப்படவில்லை என குற்றஞ்சாட்டும் அவர்கள் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை மேற்கொண்ட சூழலில் போதிய பொருளாதார வசதி இல்லாததால் செய்வதறியாது தவிக்கின்றனர். வீட்டுல வந்து 15,000 தான் சம்பளமே, அது வந்து பாப்பாக்கு செலவுக்கே போயிடுது. சாப்பாடு வீட்டு ஓட்டு வீடு தான், வாடகை வீடு தான் இருக்கிறோம், தாய்ப்பால் கூட இல்லை, பாக்கெட் பால் தான் வாங்கி நிற்கும். அக்கம் பக்கத்துல தெரிஞ்சவங்க தான் காசு தராங்க எங்களுக்கு. பாப்பாக்கு வந்து இப்போதைக்கு ஆனதே 4 லட்சம் தான் ஆயிருக்கு. இப்போதைக்கு இன்னும் 40 லட்சம் ஆகும். பாப்பா கிட்னி மாற்றி வச்சா கூட இன்னும் லைஃப் லாங் வந்து பாப்பாக்கு வந்து மருந்து கொடுத்துனே இருக்கணும். மருந்து கொடுக்கலன்னா பாப்பா உயிருக்கே ஆபத்து. இப்போ பாப்பா 10 கிலோ வெயிட் ஆனோடனே கிட்னி மாற்றி வச்சிடணும் அப்படின்ட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல காசுக்கு. நாங்கள் குழந்தைக்கு தினந்தோறும் டயாலிசிஸ் செய்து வரப்படும் நிலையில் சிரித்து விளையாட வேண்டிய குழந்தை தினம் தினம் கதறி அழுது துடிப்பது காண்போரையும் கலங்கச் செய்தது. தண்ணி ஃபுல்லா போட்டோம், போனதுக்கு ஸ்லாம் பண்ணிட்டு இதுவரை மேற்கொண்ட சிகிச்சைக்கே 4 முதல் 5 லட்சம் செலவாகியுள்ள சூழலில் அரசாங்கம்தான் உரிய உதவி செய்ய வேண்டும் என கண்கலங்குகிறார் தாயார் பானுப்பிரியா. இப்போதைக்கு ஒரு 4 லட்சம் 5 லட்சம் ஆயிடுச்சு பாப்பாக்கு அந்த ஆப்ரேஷன் பண்ணது. இப்போதைக்கு டைலஸ் பண்ணி ஒரு நாளைக்கு டைலஸ் பண்றதே பாப்பாக்கு 6000 ஆகுது. ஒரு நாளைக்கு 2 பாக்கெட்டு, நைட்ல தூங்க மாட்டான், அழுவான், டெய்லி பாக்கெட் ஓடினே தான் இருக்கணும், வயிற்றுல தண்ணி இருந்துனே தான் இருக்கணும் பாப்பாக்கு அப்படின்ட்டு. நீங்க தான் பார்த்து அரசாங்கம் தான் பார்த்துட்டு. டயாலிசிஸ் சிகிச்சை முடிந்து குழந்தை சரியான எடையை எட்டியதும் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட வேண்டிய சூழலில் பானுப்பிரியாவின் தாயார் தனது சிறுநீரகத்தை தானமாக கொடுக்க முன்வந்துள்ளார். ஆனால் நிதி இல்லாமல் திணறுவதாக தழுதழுக்கும் குரலில் கூறிய அவர் தனது உயிரை கூட கொடுக்கிறேன், பேரனை காப்பாற்றுங்கள் என உருக்கத்துடன் கூறியது கண்கலங்கச் செய்தது. 2 கிட்னியுமே போயிடுச்சு, என் கிட்னி நான் பேரனுக்கு நான் கொடுத்துறேன் சார், எனக்கு யாருமே இல்லை, என் பொண்ணு கூட தான் நான் இருக்கணும், என் பேரனை காப்பாற்றி கொடுங்க, என் உயிரே நீங்க எடுத்துக்கோங்க, எனக்கு பேரனை காப்பாற்றி. பணம் இன்றி போராடும் இக்குடும்பத்தினரின் துயரையும் வலியுடன் கதறி துடிக்கும் குழந்தையின் அழுகையையும் துடைக்க உதவிக்கரங்கள் நீளுமா என எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றனர் குடும்பத்தினர். தந்தி டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் நிர்மல். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.